என்னோடய ஷெல்ஃப் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் இப்படி தான் டம்ப்டாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் வந்து மாடுலேஷன் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஸ்பேஷியஸாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி செட் பண்ணியிருக்கேன். அன்ஆர்கனைஸ்டாக வைக்காமல் எப்போவுமே ஆர்கனைஸ்டாக வைக்கும் போது திங்ஸை நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நான் வந்து ஷெல்ஃப் ஆர்கனைஸ் பண்ணுறதுனால எங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு திருப்பி வந்து எடுத்த இடத்துல அதை வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குது. ஏன் வந்து நான் டிக்ளட்டரிங் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய திங்ஸு வீடு ஃபுல்லாக நிரம்பி இருக்க மாதிரி இருக்குது. அதுவும் இல்லாத தேவை உள்ள திங்ஸ் தான் இருக்கா, இல்லை தேவையில்லாத திங்ஸ் நிறைய இருக்கான்னு கண்டுபிடிக்கவே எனக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அன்ஆர்கனைஸ்டாக ஃபீல் ஆச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பொருள் தேடுறேன் அப்படின்னா எனக்கு அந்த பொருள் மட்டும் கிடைக்காது, மற்ற எல்லா பொருளுமே கிடைக்கும். அதுக்கு முன்னாடி தேடின பொருள்லாம் வேறு கிடைக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் எனக்கு வந்து ஓகே, தேவை உள்ள பொருள் மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையுமே நம்ம வந்து டீக்ளட்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துச்சு. இது என் ஹஸ்பண்டோட ட்ரே. இதில் வந்து அவரோட பர்ஸ், ஐடி கார்டு, அவரோட ஆக்சசரிஸ் எல்லாமே, வாட்சு அதெல்லாமே இதில் வச்சுருக்கேன் நான். ஆனால் என்ன தான் என் ஹஸ்பண்டுக்கு ட்ரே கொடுத்தாலுமே அவர் வந்து மறுபடியும் அதை மெஸ்ஸாக தான் ஆக்குவார். ஸோ யாருக்கு தாங்க மிஸ் ஆகாது, எல்லாருக்குமே ஆகும் இல்லையா? அதை வந்து நம்ம அடிக்கடி ப்ராப்பராக எடுத்து வைக்கிறது தான் நம்மளோட வேலை. அண்ட் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு க்ரூட் அந்த மாதிரி வச்சுருக்கேன். அதை வந்து வேறு ஏதாவது வைக்க முடியுமா அப்படின்னு பார்த்து ஒரு டெக்கார் பீஸ் மட்டும் வைக்கலாம் அப்படின்னு ஐடியாவில் இருக்கேன். அண்டு இந்த ட்ரேயில் வந்து பார்த்திங்கன்னா லைட்ஸு, அப்புறம் எமர்ஜென்சி ஃபேனு, பேட்ரி ஃபேனு, அதுக்கப்புறம் வெயினிங் மிஷின் இருக்கும் இல்லையா, ஃபுட் ஸ்கேல், அது ஒன்று வச்சுருக்கேன். மற்றபடி அதில் வேறு எதுவும் கிடையாது. அண்டு வந்து மேலே உள்ள பாக்ஸில் வந்து ஃபிஷ்ஷு டேங்க் வச்சுருக்கோம் இல்லையா, அதோட ஆக்சசரிஸ் இருக்குது. ஃபிஷ்ஷோட வலை, அதுக்கப்புறம் அதுக்கு யூஸ் பண்ணுற மெடிசன்ஸ், ஃபுட்டு எல்லாமே அதில் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து புக்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். எந்த புக்ஸ் இதுக்கு முன்னால் நிறைய புக்ஸ் இருந்துச்சு, இப்போ பாதியாக குறைச்சி என்ன புக்ஸ் வந்து வேணுமோ அதை மட்டும் நான் வச்சுருக்கேன். நிறைய புக்ஸ் நான் இதில் தூக்கி போட்டேன். என் ஹஸ்பண்ட் தான் வேணும்னு சொல்லி எடுத்து வச்சுருக்காரு. அவர் படிக்கிறாரான்னு பார்ப்பேன், அப்படி இல்லைன்னா படிக்காத புக்ஸ் எல்லாமே லெட் கோ பண்ணிடுவேன். ஒரு ட்ரேயில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி பேசிஸ் மேக்கப் திங்ஸ் என்னோட இது அதை வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதில் வந்து இப்போது நம்ம ஏதாவது எங்கேயாவது போயிட்டு வரோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஏதாவது பில் கிடைக்கும், அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து எமர்ஜென்சிக்கு போட்டு வைக்கிறதுக்காக ஒரு பாக்ஸ் வச்சுருக்கேன். அதுலேருந்து நம்ம வந்து வேணும் வேணாததை டிக்ளட்டர் பண்ணணும், அந்த மாதிரியான பாக்ஸு. அதுக்கப்புறம் இந்த ஒரு பேஸ்கெட்டில் வந்து என்னோடய பையனோட மெடிசன்ஸ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இன்னொரு பெட்ரூமில் இருக்கிற ஷெல்ஃபை, அயன் பாக்ஸும் ஜங்ஷன் பாக்ஸும் வச்சுருக்கேன். அயன் பாக்ஸ் மட்டும் 2 இருக்குது, ரெண்டுமே யூஸ் ஆகுறது. பட் அதை வச்சுருக்கேன். ஒன்று வந்து லெட் கோ பண்ணணும், பார்க்கலாம். இன்னொரு ட்ரேயில் வந்து பார்த்திங்கன்னா கார்பேஜ் கவர், ஷவர் கேப், சீப்பு, அதுக்கப்புறம் க்ரூமிங் ப்ராடக்ட்ஸ், ட்ரிம்மர், அந்த மாதிரியான இது. அது வந்து என் ஹஸ்பண்டோட ட்ரே, அதனால அதை அப்படியே வச்சிட்டேன். அண்டு இந்த ட்ரேயில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பாத்ரூம் க்ளீனிங் ஐட்டம்ஸ் ஃபுல்லாகவே இங்கே வச்சுருக்கேன். ஒரே இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீனிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது எல்லாமே ஒரு ட்ரேயில் இருக்குது. அண்ட் இது வந்து நாப்கின்ஸ், அப்புறம் பேம்பர்ஸ், பேபி வைப்ஸு, இதெல்லாம் கொஞ்சம் பல்ஜாக வாங்கிடுவோம் இல்லையா, அதனால நான் அங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் தான், அது ஃபுல்லாகவே இருக்குது. எல்லாமே நல்ல கண்டிஷனில் உள்ள கவர்ஸ் மட்டும் நான் வச்சுக்கிட்டு மற்ற எல்லாத்தையுமே நான் டிக்ளட்டர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து என்ன இருக்குன்னா பெல்ட் இருக்கும் இல்லையா, எக்ஸ்ட்ரா பெல்ட்டு, எக்ஸ்ட்ரா சாக்ஸஸ்ஸு, அதுக்கப்புறம் அக்கேஷ்னலாக யூஸ் பண்ணுற மாதிரியான க்ளவுஸ், வின்டர் க்ளவுஸ், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நான் இதில் வச்சுருக்கேன். ஈவன் என்னோடய பெல்ட்டு, அப்புறமா என் ஹஸ்பண்ட் பெல்ட்டு ரெண்டுமே இதில் தான் இருக்குது. அண்ட் கேப்பு, இந்த மாதிரி எக்ஸ்ட்ராஸ் மட்டும் இதில் வச்சுருக்கேன். அண்டு மேலே இருக்கிற காட்டன் பாக்ஸஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் இதில் வந்து வேக்கம் கிளீனர் வச்சுருக்கேன். அண்ட் செகண்ட் ஒனில் வந்து வண்டியோட கவர் இருக்குது. அதை வந்து நான் வெளியே கொண்டு போய் வைக்கணும், ஏன்னா அங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது ஸ்டேர் கேஸ் கடையில், அங்கே தான் வந்து இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்கேன். அண்ட் இன்னொரு பேஸ்கெட்டில் வந்து சம்திங் ஏதோ வண்டியோட திங்ஸ்ன்னு சொல்லிட்டு என்னோடய ஹஸ்பண்ட் எடுத்து வைக்க சொன்னார், அது மட்டும் அங்கே இருக்குது. அது வெளியே தான் எடுத்துகிட்டு போய் வைக்கணும், அந்த மாதிரி திங்ஸ்லாம். இன்னும் நான் இந்த ஷெல்ஃபை வந்து ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணி முடிக்கலை. ஆர்கனைசர்ஸ் வந்து ஆர்டர் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் டிலே ஆகுது. அதனால் வந்தக்கப்புறம் தான் எல்லாமே ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி வைக்கணும்.
அண்ட் அது வரைக்கும் இது இப்படி தான் இருக்கும். யூஸ் பண்ணுற திங்ஸ் மட்டும்தான் ஆனால் இப்போதைக்கு இருக்குது. எல்லாமே நான் மோஸ்ட்லி டிக்ளட்டர் பண்ணிட்டேன். எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இவ்வளோ ஸ்பேஸ் வந்து கிடச்சிருக்கு. அண்ட் இந்த சேரில் வந்து பார்த்திங்கன்னா சில திங்ஸ் வச்சுருக்கேன். அது என்னென்ன திங்ஸ்னால் லெட் கோ பண்ணுற திங்ஸ் தான் நிறைய இருக்குது. அந்த சேரில் இருக்கிறது ஃபுல்லாகவுமே டீக்ளட்டர் பண்ண ட்ரெஸ்ஸஸ், சாரீஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் வச்சுருக்கேன். அண்ட் இந்த மிஷின் மேலே இருக்கிற திங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா பெட்ஷீட்ஸ், எக்ஸ்ட்ரா பில்லோ கவர்ஸ் இது தான் வந்து இருக்குது. அதையுமே நான் ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். இன்னொரு பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா வார்ட்ரோப் பக்கத்தில் ஒரு ஸ்டோரேஜ் ரேக் ஒன்று வச்சுருக்கேன். வாங்க நான் இதில் என்ன அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு காமிக்கிறேன். இது வந்து ஒரு 6 ரேக் வரும் மொத்தமாகவே. இது வந்து நான் மீஷோவில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் ரேக்கில் வந்து ஏதோ நோட்ஸு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நோட் புக்ஸ் இருக்கும் இல்லையா, அது வச்சுருக்கேன். அண்ட் செகண்ட் ரேக்கில் வந்து என்னோடய ஹஸ்பண்டோட இன்னர்ஸ், கர்ச்சீஃப்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ். அண்ட் தேர்ட் ரேக்கில் வந்து மெடிசன்ஸ் வச்சுருக்கேன். அண்ட் ஃபோர்த் ரேக்கில் பார்த்திங்கன்னா ஒயர்ஸ் ஐட்டம், ஒயரு, எலக்ட்ரானிக் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறது, இந்த எக்ஸ்ட்ரா கேபிள்ஸ், சார்ஜர்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நான் அதில் வச்சுருக்கேன். ஃபோனோட பாக்ஸ் இருக்கும் இல்லையா, வாங்கினப்போ கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பாக்ஸு இதெல்லாம் வச்சுருக்கேன். அண்ட் ஃபிஃப்த்து ஒனில் வந்து ஸ்டேஷ்னரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறது வச்சுருக்கேன். கலர் பென்சில்ஸ், பென்ஸ், அப்புறமா ஹைலைட்டர், க்ளூ, சிசர்ஸ், அப்புறம் பஞ்சிங் மிஷின். அதில் வந்து லாஸ்ட்டில் ஒரு 2 கண்டெய்னர் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதில் வந்து கீ போட்டு வச்சுருக்கேன். ஓல் கீ, அதாவது வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா கீயுமே அங்கே தான் வச்சுருக்கேன் இப்போதைக்கு நான். அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸில் டேப்ஸ் வச்சுருக்கேன், அவ்வளோதான். அண்ட் 6th ரேக்கில் வந்து பார்த்திங்கன்னா மிஷின் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறது, அதாவது இந்த நூல், ஊசி இந்த மாதிரி. அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து பேட்ரிஸ் வந்து வச்சுருக்கேன். கேண்டில்ஸ் வந்து ஒரு பாக்ஸில் இருக்குது. அதுக்கப்புறம் பலூன்ஸ் இருக்குது. அவ்வளோதான் இந்த ரேக்கில் இருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா. பாப்பா கபோர்டில் வந்து ஒரு ட்ரே வச்சுருக்கேன். அதில் அவனோட அக்சசரிஸ்லாம் இருக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். அண்ட் உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் வீட்டை எப்படி ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு. அண்ட் நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். until then bye from Sarah.